அனைவருக்கும் வணக்கம். விசித்திர கிளியின் கதை. ஓர் அழகான கிராமம். அக்கிராமத்தில் ராமு என்ற ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மிகவும் பிடித்தது பறவைகள். தினமும் மரங்களிடம் பேசுவது, பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது அவன் வழக்கம். ஒரு நாள் காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்த பொழுது காயமடைந்த ஒரு பச்சை நிற கிளியை கண்டான். அதை மெதுவாக வீட்டிற்கு கொண்டு வந்து மருந்து வைத்து பராமரித்தான். சில நாட்களில் அந்த கிளி முழுவதும் குணமடைந்தது. ஆனால் அந்த கிளி மற்ற கிளிகளைப் போல இல்லை. அது மனிதரைப் போல பேச ஆரம்பித்தது. ராமு, நீ நல்லவன், உன் ஆசை என்ன என்று கேட்டது கிளி. ராமு சற்று சிரித்து கொண்டே, என் அம்மாவுக்கு உடம்பு சரியாக வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்றான். அந்த கிளி ஒரு மரத்திற்கு கீழே அவனை அழைத்து சென்றது. அங்கே ஒரு சிறிய பெட்டி இருந்தது. அதை திறந்ததும் அதில் மருந்துகளும் சில தங்க நாணயங்களும் இருந்தன. இது உன் நல்ல மனதுக்கான பரிசு என்று சொல்லி அந்த கிளி ஆகாயத்தில் பறந்து மறைந்தது. அந்த நாளிலிருந்து ராமுவின் வாழ்க்கை மாறியது. அவன் செல்வம் பெற்றாலும் நல்ல மனதை மட்டும் இழக்கவில்லை. கதையின் நீதி: நல்ல மனமும் கருணையும் இருந்தால் வாழ்க்கை தானே மாறும். நன்றி குழந்தைகளே.